வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவிற்கான தேர்தல் பரப்புரை நாளை மாலையுடன் ஓய்கிறது. இறுதிக்கட்ட பரப்புரையில் மம்தா, ராகுல் காந்தி, அமித்ஷா உள்ளிட்டோர் தீவிரம். மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் கட்ட தேர்தலை முன்னிட்டு ரோட் ஷோவில் ஈடுபட்ட பிரதமர் மோடி மறுபுறம் நூற்றுக்கணக்கான திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களுடன் சாலையில் நடந்து சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. ஜனநாயகத்தை காப்பதற்கான இந்த தேர்தலில் பாஜகவை எதிர்த்து மக்கள் தைரியத்தோடு வாக்களிக்க வேண்டும். கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுகோள். வாக்கு எண்ணும் மையங்களில் தினமும் 2 முறை சென்று ஆய்வு நடத்த வேண்டும். தொகுதி தேர்தல் அலுவலர்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் பரபரப்பு. வெள்ளை மாளிகையில் இரவு விருந்தில் டிரம்ப் பங்கேற்றிருந்த போது மர்ம நபர் நடத்திய தாக்குதலால் பதற்றம். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை கைது செய்து காவல்துறை தீவிர விசாரணை. அமெரிக்க அதிபர் டிரம்பை கொல்ல சதியா என்ற கோணத்தில் விசாரணை. விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தி கைதான நபரின் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட அமெரிக்க அதிபர் டிரம்ப். வாஷிங்டனில் தற்போது நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் டிரம்ப் விளக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்பை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம். ஜனநாயக நாட்டில் வன்முறைக்கு எப்போதும் இடமில்லை என எக்ஸ் தளத்தில் பதிவு. H-1B விசாவை 3 ஆண்டுகளுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நாடாளுமன்றத்தில் புதிய மசோதாவை தாக்கல் செய்த டிரம்ப் அரசு. இந்திய ஐடி பணியாளர்கள் உட்பட வெளிநாட்டினருக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என தகவல். எப்ஸ்டீன் கோப்புகளில் இருந்த வீடியோக்களை கட்டடத்தில் ஒளிபரப்பி அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அந்நாட்டு மக்கள் கடும் எதிர்ப்பு. அமெரிக்காவின் வாஷிங்டன் DC நகரில் நடந்த போராட்டத்தில் நூதன முறையில் எதிர்ப்பை வெளிப்படுத்திய அமெரிக்கர்கள். இலங்கையில் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்திய பௌத்த துறவிகள் கைது. பள்ளி சிறுவர்கள் உண்ணும் இனிப்பு பலகாரங்களுடன் மறைத்து வைத்து கடத்திய போது சிக்கினர். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு ஹால் டிக்கெட் நாளை வெளியிடப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. நீட் தேர்வு ஹால் டிக்கெட் இன்று வெளியிடப்படும் என அறிவித்த நிலையில் மாற்றம். கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 6 மாவட்டங்களில் 30ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மே 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும். இன்று முதல் நாளை மறுதினம் வரை தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவிப்பு. பட்டாசு ஆலைகளில் வெடிமருந்து கலப்பை காலை வேளையில் முடிக்க வேண்டும். பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் வெடி விபத்துகளை தடுக்க மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அறிவுறுத்தல். தயாரிப்பாளர்களின் நஷ்டங்களில் நடிகர்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி மே 2ஆம் தேதி வேலை நிறுத்தம்.
சென்னையில் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படும் போது நடிகர்கள் அது குறித்து பேசுவது இல்லை என தயாரிப்பாளர்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் உள்ளது போன்று தமிழ்நாட்டிலும் தயாரிப்பாளர்களின் லாப நஷ்டத்தில் நடிகர்கள் பங்கு கொள்ள வலியுறுத்தல். சட்டப்பேரவை தேர்தலுக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் வருகை தந்ததால் நெல்லை ரயில் நிலையத்தில் 3வது நாளாக அலைமோதிய மக்கள் கூட்டம். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் ரயில்களில் முண்டியடித்து ஏறியதால் பரபரப்பு. தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்ற பொதுமக்கள் மீண்டும் சென்னை திரும்புவதால் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். கிளாம்பாக்கத்திலும் மாநகர பேருந்துகளில் இடம் பிடிக்க முண்டியடிக்கும் மக்கள். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் குடும்பமாக படையெடுத்து வரும் பொதுமக்கள். பிரதான சாலைகளில் 2வது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல். கொடைக்கானல் ஏரி சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஏராளமான சுற்றுலா பயணிகள் உள்ளூர் வாசிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி தொகுதிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக வேல்முருகன் குற்றச்சாட்டு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு உரிய ஆதாரங்கள் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் புகார். கையில் வைத்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் பல இடங்களில் மிக மோசமான வன்முறை வெறியாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். வீச்சுரால்களில் என் கட்சி நிர்வாகிகள் கழுத்தில் வைத்து அறுத்திருக்கிறார்கள். பூத்திலே வைத்து எங்கள் கட்சிக்காரர்கள் மீது கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்களை திமுகவை சேர்ந்த சென்னை கொட்டிவாக்கத்தில் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடி உடைப்பு. கார் சேதப்படுத்தப்பட்டது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவிட்ட ஜேம்ஸ் வசந்தன். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியில் முன்விரோதம் காரணமாக விசிக பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டுவீச்சு. வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த கார் பற்றி எரிந்த விவகாரத்தில் தாக்குதலுக்கு காரணமானவர்களை தேடுகிறது காவல்துறை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடராஜர் சிலையை வைத்து ரீல்ஸ் எடுத்த விவகாரம். நேத்தில் வீடியோ வெளியான நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான இடத்தில் திடீர் காட்டுத் தீ. மளமளவென பற்றியெறிந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் தீயணைப்பு. கோடை வெயிலின் தாக்கத்தை போக்க உடுமலை அருகே திருமூர்த்தி மலை பஞ்சலிங்கம் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் ஆனந்த குளியல் போட்டு உற்சாகம். விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தும் கடலில் புனித நீராடியும் பக்தர்கள் உற்சாகம். விடுமுறை தினத்தை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். நீண்ட வரிசையில் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். விடுமுறை தினத்தையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த திரளான பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். நெல்லை அருகே மகன் தன்னை அடித்ததாக தண்டவாளத்தில் படுத்து உயிரை விட துணிந்த முதியவர். தற்கொலைக்கு முயன்றவரை துரித நேரத்தில் காப்பாற்றிய ரயில்வே ஊழியருக்கு குவியும் பாராட்டு. இந்த பக்கம் போங்க, வண்டி வரப்போ நடக்க முடியலையா? பையன் அடித்தாலும் சாப்பிட்றதுலாம் ஒரு நல்ல முடிவா? எப்படி ஹோம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது, முதியோரெல்லாம் இருக்குது.
இப்படியே வந்து உட்காந்துருப்பியா சாவணும்னு சொல்லி? அது நல்லா இருக்காது, சரிங்களா? இப்படி பண்ணக்கூடாதியா, ஏகப்பட்ட இடம் இருக்குது தமிழ்நாட்டில். அது தவறு தானே. ஐயோ, கும்பிடலாம் கூடாது யாரையும் பார்த்து. உங்கள் வயசு என் வயசு, நான் போங்க அடிவாங்க. இப்போ சார போங்க. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி பணிகள் தீவிரம். விற்பனைக்காக மலை போல குவித்து வைக்கப்பட்டுள்ள உப்பு குவியல். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கோடை வெயிலை சமாளிக்க முடியாமல் பசியின் பிடியில் சிக்கிய குரங்குகள். உணவு ஏதும் கிடைக்காததால் பேப்பர் அட்டை பெட்டிகளை உட்கொள்ளும் அவலம் இடித்து வரக்கூடிய நிலையில் குரங்குகளுக்கு உணவளிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ரயில்வே மேம்பாலம் இடிந்து விழுந்து 7 தொழிலாளர்கள் படுகாயம். கட்டுமான பணிகளின் போது இடிந்து விழுந்த நிலையில் காயமடைந்தவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. ஆம் ஆத்மியிலிருந்து பாஜகவுக்கு தாவிய மாநிலங்களவை எம்பி ஹர்பஜன் சிங் வீட்டில் அவரின் சுவற்றில் துரோகி என எழுதப்பட்டதால் பரபரப்பு. ஜலந்தரில் உள்ள அவரது வீட்டின் சுவற்றில் எழுதிய மர்ம கும்பல் குறித்து விசாரணை. ஆம் ஆத்மி எம்பி ஹர்பஜன் சிங் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்ததன் எதிரொலி. ஹர்பஜன் சிங் வீட்டிற்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பை விலக்கிக் கொண்டது பஞ்சாப் மாநில காவல்துறை. கேரள மாநிலம் திருச்சூரில் ஸ்ரீ வடக்குநாதன் கோயிலில் விமரிசையாக தொடங்கிய பூரம் திருவிழா. அலங்கரிக்கப்பட்ட யானைகள் புடைசூழ மேலதாளங்கள் முழங்க நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள அட்டைப்பெட்டி குடோனில் பயங்கர தீ விபத்து. மளமளவென பற்றி எரிந்த தீயை நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத்துறை. அழுத்தம் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு எல்லாம் பயந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படாது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா தொடர்ந்து மீறி வருவதாக ஈரான் அதிபர் குற்றச்சாட்டு. ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சயீத்துடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. அபுதாபியில் நடைபெற்ற சந்திப்பின் போது இருதரப்பு நல்லுறவு, மத்திய கிழக்கு போர்ச்சூழல் மற்றும் பிராந்திய அமைதி குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தகம் குறித்த ஒப்பந்தம் நாளை கையெழுத்து. நியூசிலாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் டாட் மெக்காலே உடனான சந்திப்புக்கு பின் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். இந்தியாவில் ஈவி கார் மார்க்கெட்டை கைப்பற்ற பென்ஸ் நிறுவனம் முடிவு. அடுத்த 20 மாதங்களுக்குள் உலகளவில் 40க்கும் மேற்பட்ட கார்களை அறிமுகம் செய்யும் இந்நிறுவனம் ஒரு சில மாடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வர திட்டம்.